நண்பர்களே, வெல்கம் டு ஹிதாயஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா எக் ஃபிங்கர்ஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். எக் ஃபிங்கர்ஸ் செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முட்டை, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், உப்புத்தூள், மஞ்சத்தூள், பிரெட் கிராம்ஸ், அரிசி மாவு எடுத்து நான் 6 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். எங்கள் ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அத்தனை முட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. 6 முட்டைக்கு என்னென்ன தேவை, எவ்வளோ அளவு தேவைன்றது தான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் முட்டையை ஜாஸ்தி பண்ணிக்கிட்டாலுமே கம்மி பண்ணிக்கிட்டாலுமே அதுக்கேற்ற அளவு எடுத்துக்கோங்க. அதில் முட்டையில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நான் 6 முட்டைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் எக்கில் இருக்கிற அந்த ஸ்மெல் வராமல் இது பண்ணும், நல்லதும் கூட. நான் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துப்போம். ஒரு ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கிறோம். இது கொதி வர நேரத்துக்குள்ளே நம்ம எக்கை பீட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம பீட் பண்ணி வச்ச எக்கை அதில் ஊற்றிக்க போகிறோம். பீட் பண்ணி வச்ச எக்கை இதில் நம்ம ஊற்றிக்க போகிறோம். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இட்லிக்கு இது பண்ணுறோம் இல்லையா, அந்த தட்டை கவுத்தி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச எக்கை இதில் வைக்க போகிறோம். வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம இதை மூடி வச்சுக்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸில் இது வெந்தப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ எப்படி வெந்திருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்மளோட எக் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுருவோம். இப்போ நம்ம இதை இந்த ஃபிங்கர் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துப்போம். நம்ம இந்த கார்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்க்கு இதை மாற்றிக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இதில் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் நான். அதில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஜீரக பொடி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம தண்ணி ஊற்றிலாம் கரைக்க போகிறதில்ல. லைனாக இந்த ஃப்ளோரை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இதில் இந்த இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம 2 எக் இதுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அந்த 2 எக்கில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிராம்ஸில் கோட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கிட்டோம்.
பேன் ஹீட் ஆனதும் நம்ம ஆயில் ஊற்றிக்க போகிறோம். இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்க போகிறோம். இதில் ஆயில் ஹீட் ஆகிற இந்த நேரத்தில் நம்ம எக் ஃபிங்கர்ஸை டிப் பண்ணிக்க போகிறோம். 2 எக்கை நான் ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம கொஞ்சமாக சால்ட்டும் கொஞ்சமாக பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி பீட் பண்ணிக்குவோம். இப்போது நம்ம அந்த எக்கை பீட் பண்ணி எடுத்துப்போம். இப்போது நான் ஒரு பிளேட்டில் வந்து பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கிறேன். நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச எக்கை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ஃப்ளோரில் போட்டு நல்லா கோட் பண்ணிவிட்டு எக் பீட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதில் போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு கோட் பண்ணிக்கணும். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். பாருங்க, நம்மளோட எக் ஃபிங்கர்ஸ் நல்லா ஃப்ரை ஆயிட்டு வருது. பாருங்க நம்மளோட எக் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடுவோம். அடுத்தது ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுக்குவோம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக் ஃபிங்கர்ஸ் எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக் ஃபிங்கர்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க.